மட்டும் போதாதுன்னு சொல்லி நான் இன்னைக்கு ப்ரூவ் பண்றேன். வெப்சைட் எஸ்இஓ பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு வந்துருச்சு. ஆனா கால்ஸ் மட்டும் 0லாவே இருந்தது. எல்லாரும் சொன்னாங்க வெப்சைட் எஸ்இஓ பண்ணா கால்ஸ் வந்துரும். நம்பர் 1 வந்தா கால்ஸ் வந்துரும்னு சொல்லிட்டு. ஆனா கால்ஸே வரல. அனலிட்டிக்ஸ் வந்து ப்ளூ கலர்ல, கிரீன் கலர்ல இருக்கு. ஆனா கால் லாக்ஸ் மட்டும் எம்ப்டியாவே இருக்கு. கிளையண்ட் கேட்குறாங்க எங்கடா காலு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து எனக்கு தோணுச்சு கால்ஸ் வரலன்னா அடுத்த வாரம் நான் செத்தேன்னு சொல்லிட்டு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. Google மை பிசினஸ வந்து ஆப்டிமைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. Google மை பிசினஸ் ஆப்டிமைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து, சடனா வந்து கால்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்ப எனக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபா இருந்தது. இப்போ Google மை பிசினஸ் எஸ்இஓக்கும் நார்மல் வெப்சைட் எஸ்இஓக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Google மை பிசினஸ் என்னன்னா இன்ஸ்டன்ட் கால்ஸ் குடுக்கும். லைக் வெப்சைட் எஸ்இஓ என்ன பண்ணும் அப்படின்னா வந்து, லாங் டெர்ம் ட்ரஸ்ட்ட பில்ட் பண்ணும். இந்த Google மை பிசினஸும், வெப்சைட் எஸ்இஓ 2ம் சேர்ந்தா தான் வந்து உங்களுடைய லோக்கல் பிசினஸ் வளரும். ஸோ தட் 2மே வந்து ஃபாலோ பண்ணுங்க. எஸ்இஓ ஸ்ட்ராட்டஜில ப்ராப்ளம் இல்ல. நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றீங்க, உங்களோட எண்ட் கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த ஸ்ட்ராட்டஜி போட்டு பிளான் பண்ணீங்கன்னா, எஸ்இஓல கண்டிப்பா ரிசல்ட் வரும். உங்க வெப்சைட்டுக்கும் எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பண்ணி தரேன்.